வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். காவல்துறையின் மேம்பாடும் அத்துறையினரின் ஈடுபாடும் உற்சாகமும் மக்களின் பாதுகாப்புக்கும் அவர்களுக்கான சேவைக்கும் ஒரு பாலமாக உதவுகிறது. தமிழகத்தில் காவல்துறை சார்பில் 200 போலீஸ் குடியிருப்புகள், 2 போலீஸ் நிலையங்கள், இது தவிர காவல்துறைக்கான 8 இதர கட்டடங்கள், காவலர் பயிற்சி மையங்களில் திறன்மிகு வகுப்பறைகள் ஆகியவை புதிதாக கட்டப்பட்டன. அவற்றை தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை திறந்து வைத்தார். சென்னை அடுத்த ஆவடி கமிஷனரகத்தின் செங்குன்றம் காவல் மாவட்டம் மற்றும் செங்குன்றம் சரக சோழவரம் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லூர் சுங்கச்சாவடி அருகே சிறுனியம் கிராமம் உள்ளது. அதன் பிரதான சாலையில் முதல்வர் திறந்து வைத்த காவல்துறை கட்டிடங்களில் 2 உள்ளன. அங்கு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செங்குன்றம் சரக உதவி கமிஷனர் அலுவலகம் மற்றும் செங்குன்றம் M4 போக்குவரத்து காவல் நிலையம் ஆகியவை அமைந்துள்ளன. ஆவடி போலீஸ் கமிஷனர் பிரேமானந்த் சின்ஹா அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்த திறப்பு விழாவில் இணை கமிஷனர் சிவக்குமார் தலைமையில் செங்குன்றம் காவல் மாவட்ட துணை கமிஷனர் பாலாஜி, போக்குவரத்து துணை கமிஷனர் C சங்கு, செங்குன்றம் சரக உதவி கமிஷனர் ராஜா ராபர்ட், போக்குவரத்து உதவி கமிஷனர் கனகராஜ், செங்குன்றம் போலீஸ் நிலைய சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி, குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, சோழவரம் மீஞ்சூர் இன்ஸ்பெக்டர்கள் கிளட்சன் டேவிட் மற்றும் மீனாட்சி சுந்தரம், செங்குன்றம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி, SI-க்கள் நரேஷ், வெற்றிவேல், பாஸ்கர், போலீசார் மற்றும் பெண் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் தவிர குடியிருப்போர் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். போலீசார் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இனிப்பு, தேநீர் மற்றும் குடிநீர் வழங்கி மகிழ்ந்தனர். முன்னதாக புதிய கட்டிடங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. நன்றி, வணக்கம்.